வணக்கம், நான் மினி கார்டன் கௌரி. இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் ஓமப்பொடி செய்ய போகிறோம். இந்த ஓமப்பொடி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஓமப்பொடி எதில் செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ வாங்க இந்த ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு கோதுமை மாவை இட்லி பானையில் வச்சு நம்ம ஆவியில் வேக வைக்கணும். அதுக்கு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி ஒரு தட்டை கவுத்தி போட்டிருக்கேன். இப்போ மேலே ஒரு துணியை போட்டுக்கலாம். ஈரம் இல்லாமல் போட்டுக்கணும் துணியை. இது மேலே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு அப்படியே அமுத்தியெல்லாம் விடாமல் அப்படியே நம்ம அந்த துணியை வச்சு நல்லா மூடி விட்டுடுவோம். அப்போ தான் நமக்கு கோதுமை மாவு நல்லா ஃப்ரீயாக வெந்து வரும். இப்போ துணியை வச்சு மூடியாச்சு. இட்லி பானையை மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆவியில் வேகட்டும். அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்துட்டு வெறுமனே அப்படியே ஒரு தடவை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பவுலில் மாற்றிட்டு மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இந்த பவுலில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம சூடு பண்ண போகிறோம், அதுக்காக தான். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ ஓமம் கலந்த தண்ணியை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து வரட்டும். அந்த ஓமத்தோட வாசனை ஃபுல்லாக இந்த தண்ணியில் இறங்கட்டும். இந்த தண்ணி நல்லா 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கும் போது அந்த ஓமத்தோட வாசனை ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும். இப்போ இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம ஓமப்பொடிக்கு மாவு பிசைய போகிறோம். இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போது இதை ஆஃப் பண்ணி ஒரு ஓரம் வச்சிடலாம். அடுத்து இப்போ இட்லி பானையில் நம்ம ஆவியில் வேக வச்சா கோதுமை மாவை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆவியில் ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மாவு நல்லா வெந்துருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி உடைச்சோம்னா நல்லா உடஞ்சி வந்துடும் அது. இப்போ இதை எடுத்துடலாம். இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். ஃபேன் காற்றுல நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நல்லா ஆறி இருக்குது. இப்போ ஸ்பூன் வச்சு இந்த கட்டிகளை உடச்சி எடுத்துக்கலாம். இது கையில் உடைச்சோம்னா 1-2 தான் உடையும். அதனால் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஓமம் பொடிச்சா அதே மிக்சி ஜார் தான் வச்சுருக்கேன். அதில் இந்த கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். நம்ம கையில் உடைக்கிறத விட மிக்சியில் போட்டு ஒரு சுற்றினோம்னா மாவு திரும்பவும் நல்லா நைஸ் ஆகிடும். ஒரு மிக்சிங் பவுலில் சல்லடையை வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை இந்த சல்லடையில் சேர்த்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு 2 முறையாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது. நீங்கள் கடையில் வாங்கின கோதுமை மாவு வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாவு எல்லாமே சளிச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் குருணை நின்று இருக்குது. இது நமக்கு தேவையில்லை. அடுத்து அதே சல்லடை வச்சுருக்கேன். 1/2 கப்பு அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் இந்த மாவோடையே சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சளிச்சு முடிச்சாச்சு. அடுத்து இந்த மாவை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த எல்லா மாவுமே ஒன்று சேர்ந்து வரா மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கலந்துட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து ஒரு தாளிப்பு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம்.
கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப சூடாகக்கூடாது, லைட்டாக சூடானால் போதும். அடுத்து நம்ம கொதிக்க வச்சுருக்க ஓமம் தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது வடிகட்டியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த தண்ணியோட கலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த ஓமத்தோட அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த தண்ணியில் இறங்கியிருக்கு பாருங்கள். வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெயை இந்த மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். வெண்ணெய் சூடாக இருக்கும், ஃபஸ்ட்லேயே கையை வைக்காதீங்க. கரண்டியை வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கை வச்சு கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மஞ்சத்தூள் சேர்க்கும்போது ஓமப்பொடிக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும், அதுக்காக தான். அடுத்து நம்ம ஊற்றின வெண்ணெய் எல்லாம் இந்த மாவோட நல்லா ஒட்டி பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ கை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி மாவை நல்லா கலந்து விடுங்க. இப்போ மாவை நல்லா ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா நல்லா பிடிக்க வரணும். அது அப்போ தான் நம்மளோட மாவு சரியான பக்குவத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற ஓமம் தண்ணியை இந்த மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணியை ஒரேடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த தண்ணி கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் வச்சு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இந்த ஓமப்பொடி கோதுமை மாவில் செய்கிறோம் அப்படின்றதுக்காக புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அரிசி மாவில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. லைட்டாக இப்படி கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கணும். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு துணி போட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டு கொடுக்கலாம். மாவு பாருங்கள், தொட்டு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்காங்க. இப்போ ஒரு துணியை போட்டு மூடிடலாம். மாவு வேக வச்சோம் இல்லையா, அந்த துணியை வச்சு தான் நான் இப்போ மூடுறேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சு கவர் பண்ணி ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரியான பலகாரம் செய்யும்போது இந்த மாதிரி மாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நம்மளோட பலகாரம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையோடவும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இந்த மாவை மறுபடியும் ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அடுத்து ஓமப்பொடி புழியறதுக்கு இடியாப்பம் அச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது இதில் தடவிக்கோங்க, அப்போ தான் நமக்கு புழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் மாவு எடுத்து இடியாப்ப குழலில் சேர்த்துடலாம். மாவு நிறைய போடாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நமக்கு புழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். மாவு நிறைய போடக்கூடாது எப்போவுமே. இப்போ இதை நல்லா டைட்டாக மூடிடலாம். இப்போ புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு ஈஸியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்பவும் போல் பிளேயர் பிடிச்சி வச்சாச்சு. அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஒரு தடவை கொஞ்சம் மாவு போட்டு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மாவு போட்டோம்னா மேலே எழும்பி வரணும், அப்போ தான் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது இதை எடுத்துட்டு நம்ம ஓமப்பொடி புழிய ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கையை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அனல் படாத மாதிரி புழிஞ்சிக்கோங்க. இது முதலே சொன்ன மாதிரி இது கடலெண்ணெய் அப்படின்றதுனால கொஞ்சம் நுரைச்சி வருது.
நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நுரைச்சி வராது. இந்த ஓமப்பொடி பார்த்திங்கன்னா ஒரேடியாக பிழிஞ்சு விடாமல் ஒரு 2லேருந்து 3 சுற்று மட்டும் பிழிஞ்சு விடுங்க போதும். அது கரெக்டாக இருக்கும். இது வேகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு அளவுக்கு வெந்து நுரையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு பாருங்கள். இப்போது ஒரு கரண்டியை வச்சு பொறுமையாக இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு சூப்பராக கலராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம். இந்த ஓமப்பொடி பார்த்திங்கன்னா எண்ணெயில் போட்டோன்னே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வடிச்சிட்டு எடுங்க. எடுக்கும்போதே இப்போ சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். நம்மளோட கோதுமை மாவு ஓமப்பொடி எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஒரு முறை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து இன்னொன்று புழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் அனல் படாத மாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யுங்க. புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் பாத்திரம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் தள்ளி நின்று செய்யுங்க. இப்போ இன்னொன்றும் புழிஞ்சாச்சு. இப்போ இது நல்லா வெந்து வரட்டும். இப்போது எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கிடுச்சு. இதையும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு திருப்பும் போதே தெரியும் அது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பார்த்திங்கன்னா இதே மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ அடுத்த பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், கலர்ஃபுல்லாக கோதுமை மாவில் செஞ்ச ஓமப்பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது, அதையும் புழிஞ்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மாவு வச்சு சூப்பராக ஓமப்பொடி செஞ்சு முடித்தாச்சு. கட்டாயம் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.